அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தளத்திலிருந்து கார்த்திகேயன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னா, விட் எனப்படுகின்ற மொரட்டுவ பல்கலைக்கழகத்தால விண்ணப்ப படிவம் கோரப்பட்டிருக்க பேச்சுலர் ஆஃப் ஐடி என்ற பட்டப்படிப்பு சம்பந்தமாக தான் பார்க்க போறோம். ஏற்கனவே இதற்கான விண்ணப்ப வடிவங்கள் போன ஜூன் மாசத்துல கால் பண்ணப்பட்டிருந்த, அதே மாதிரி 2026 ஜனவரிக்கான விண்ணப்ப வடிவங்கள் இப்ப கால் பண்ணப்பட்டிருக்குது. 10ஆம் மாசம் 31ஆம் தேதி அதுக்குரிய இறுதி தேதியா இருக்குது. இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பட்டப்படிப்பு ஏன் மிகவும் அவசியமானதாகவும் ஒரு வலிடானதா நான் பேச வாரேன்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தோம்னு சொன்னா, ஏ லெவல்ல எனி ஸ்ட்ரீம்ல 3 பாஸ் இருந்துச்சுன்னு சொன்னா யாரும் இந்த கற்கனரியை எத்தனை வயசா இருந்தாலும் படிக்கலாம். முதலாவது விஷயம். ரெண்டாவது, இந்த கற்கனரி ஒரு பகுதி நேர கற்கனரியா காணப்படக்கூடாது. அதாவது நீங்க ஃபுல் டைமா அங்க போய் அங்கேயே தங்கி இருந்து படிக்க வேண்டிய ஒரு கற்கனரி இல்லை. பகுதி நேரமா நீங்க படிக்கலாம். படிச்சு நீங்க முடிச்சு பட்டப்படிப்பை முடிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. மூன்றாவது விஷயம் பார்த்தோம்னா, இது ஒரு 3 வருட கற்கனரியாகவும் குறுகிய காலத்துல நீங்க ஒரு டிகிரி எடுத்துக்கொள்றதுக்கு விரும்புறாங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா அமையும். பரீட்சைகள் மாத்திரம் நேரடியா நடக்கும். நீங்க பரீட்சைகளுக்காகவும் ப்ராக்டிக்கலுக்காகவும் நீங்க மொரட்டோ யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டியிருக்கும். மற்றபடி நீங்க ஆன்லைன்ல படிக்கக்கூடிய வசதிகள் இருக்கு. அடுத்த மூன்றாவது விஷயம் நாங்க இதுல பார்த்தோம்னா, அடுத்த விஷயமா குறிப்பா இந்த கற்கனரின்றது இந்த முறை இளவல் முடிச்சுட்டு வீட்டுல இருக்க பிள்ளைகள்ல இருந்து ஒரு 60 வயசுல ரிட்டையர் ஆக போறவர் வரைக்கும் எல்லாருக்குமே உகந்தது. ஒரு வயது இல்லைன்றது இல்லாத ஒரு கற்கனரியா இருக்க போகுது. அடுத்தது, இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட கற்கனரியா அல்லது ஃப்ரீயான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பகுதி நேரமா கற்கிறதால இது ஒரு கட்டணத்துக்குரிய கற்கனரியா தான் இருக்குது. ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் தான் செலவாக போகுது அந்த 3 வருஷத்துக்கு சேர்த்து. ஏன்னா இது ஒரு அரசாங்கத்தால நடத்தப்படுற பட் பகுதி நேரம் என்றதால நீங்க ஒரு கட்டணம் செலுத்த வேண்டி வரும். அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இந்த கற்கனரி நீங்க படிக்க முடியல உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான இலங்கை கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பட்டப்படிப்பு ஒன்று உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க போய் ஒரு பிரைவேட்ல படிக்கிறத விட கவர்மெண்ட்லயே ஒரு டிகிரி எடுத்துக்கொள்றது உங்களுக்கு எங்க போனாலும் ஒரு வேலிடிட்டி ஆனதாகவும் எல்லா இடத்துலையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அடுத்து, மொரட்டோ யூனிவர்சிட்டியின் பிட்ன்னு சொல்றது உண்மையிலேயே நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான டிகிரி. அப்ப நீங்க படிக்க முடியாது உங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்ட்லயே நீங்க அடுத்த கட்டம் அந்த தொழில்துறை சார்ந்தே நீங்க போறதுக்கு நல்ல ஒரு உதவி அமையக்கூடிய கற்கனரியா இருக்கு. கடைசி விஷயமா நான் இன்னொன்றையும் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு. இப்ப நீங்க ஏற்கனவே ஒரு பட்டப்படிப்பு எங்கேயாவது ஒரு இடத்துல படிக்கிறீங்க, ஒரு பிஏ டிகிரி செய்றீங்க, ஒரு பிஎஸ்சி டிகிரி செய்யறீங்க அல்லது பிபிஏ செய்றீங்கன்னு சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் ஐடி என்றது இன்றியமையாத ஒரு விஷயம். இந்த பேச்சுலர் ஆஃப் ஐடி என்ற பிட் டிகிரியை நீங்க பகுதி நேரமா செய்து கொண்டு போகலாம். அதாவது நீங்க இன்டர்னலா ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில படிச்சா கூட பகுதி நேரமா இந்த கற்கனரியை தொடரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கின்றதை தெரிவித்துக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்குரிய ஒரு முடிவு தேதிக்கு முன்னால் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆன்லைன்ல தான் இதுக்கு விண்ணப்பிக்கணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விண்ணப்பிச்சு நீங்கள் இந்த கற்கனரிக்கு தெரிவாகி பயன்படுத்திக் கொள்ளுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.